குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. நேத்து ஹோம்ஒர்க் எல்லாரும் போட்டீங்களா? போட்டேன்க்கா. ஓகே. நீங்க போட்டீங்க, பார்த்துட்டேன். வெரி குட். மத்தவங்க எல்லாம் போட்டீங்களா? எனக்கு அனுப்பணுமே, ஆனா அனுப்பலையே. இன்னும் கொஞ்சம் டேஸ் தாமா இருக்கு. கொஞ்சம் குடுக்குற ஒர்க்க கொஞ்சம் பாருங்க. நேத்து சொன்ன 2 சம்மே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல வச்சு கேட்டாங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதனாலதான் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஈக்குவேஷன் வரைக்குமாவது நான் சொல்லித்தரேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு நேத்து சொன்னேன். அதுவும் நான் போட மாட்டேன்னா அப்புறம் எப்படி நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க? அப்புறம் பின்னாடி நீங்க வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்பவே நான் சொல்லிட்டேன். பின்னாடி உங்களுக்கு மார்க் வரல அப்படின்னா அது உங்க சைட் தான் ஃபால்ட்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குடுக்குற டெஸ்ட், ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணணும்ல. கிளாஸ் அடிக்கடி லீவ் போடுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படி நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க? ஸ்கூல் ரெகுலரா போறீங்களே அது மாதிரி இந்த கிளாஸ் நீங்க ரெகுலரா அட்டென்ட் பண்ணணும். சூஸ் பண்ணிருக்கீங்க, கரெக்டான ஒரு வே சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அத டெஸ்டினேஷன் அந்த முடிவு வர வரைக்குமே நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணணும்ல. நான் அந்த மாதிரி அடிக்கடி குட் ஈவினிங்மா அடிக்கடி இந்த மாதிரி நான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க ஒழுங்கா பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தானே யூஸ்ஃபுல். மேக்ஸ்ல 100 மார்க் எடுக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும்க்கா. அப்ப நான் சொல்ற ஒர்க் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்ல. இனி எத்தனை மாசம் இருக்கு பப்ளிக்கு? இப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசம் தான். மேல உங்களுக்கு எக்ஸாம் வந்துரும். பிப்ரவரியில பிராக்டிக்கல் ஆயிரும். தீபாவளி, பொங்கல் அப்படி இப்படின்னு எப்படியுமே எக்ஸாமுக்கே நிறைய நாள் போயிரும். படிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 2 மாசம் கூட முழுசா கிடையாது. உங்களுக்கு இப்ப இருக்கிற டைம் பின்னாடி கண்டிப்பா இருக்காதுமா. ரிவிஷன் பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால இப்பவே நான் சொல்ற ஒர்க்க கொஞ்சம் பண்ணிக்கங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தா போடுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஸ்கூல்ல 6th சாப்டர் கூட வந்திருக்கலாம். 3rd சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ரிவிஷன் மாதிரி தான் நீங்க இதை பாக்குறீங்க. ஆல்ரெடி நடத்துனத இன்னும் கொஞ்சம் நீங்க சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்ற ஒர்க் கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. அப்பதான் நீங்க நல்ல மார்க் எடுக்க முடியும். ஃபாலோ பண்ணுவீங்களா? இனிமே இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்களே கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? பண்ணுவீங்களா? ஓகேங்கா. ஓகே. சச்சின் ஓகே. மத்தவங்களுக்கு எனக்கு தம்ஸ் அப் போடாதீங்க. மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகேக்கா. ஓகே ஓகே. ஓகே. ஏன்னா நீங்க இத போலன்னா திருப்பி நான் சொல்லி தரவே மாட்டேன். அதை விட்டுட்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அதை போய் பார்க்க போறதே கிடையாது. நீங்க தான் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. நிரஞ்சனா, எனக்கு ஹோம்ஒர்க் வரணுமே டெய்லி. போட்டு அனுப்பியிருக்கனே. அனுப்பியிருக்கீங்களா? இருங்க பாத்து வரேன். இப்பதான் அனுப்புனீங்களா? ஓகே. குட் ஈவினிங்கா. குட் ஈவினிங். ஓகே, முடிஞ்ச அளவு கொஞ்சம் எனக்கு நெக்ஸ்ட் டே கிளாஸ் வரதுக்குள்ள அனுப்பிட்டு வந்துருங்க போதும். வெரி குட்மா. சரி ஓகே. ஓகே, இன்னைக்குமே நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் சரி பயிற்சி 3.1 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது
கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், மீப்போமா, மீசிமா அந்த டேர்மு. ஆல்ரெடி இதுக்கு நான் ஒரு ஹிண்ட் வேர்டு கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிசிஎஃப்னா என்ன, மீசிமா, மீப்போவா, இதுக்கு ஒரு க்ளூ வேர்டு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் அண்ட் ஹையஸ்ட், காமன் அண்ட் லீஸ்ட்னு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தனே, எல்லாம் மற்றும் அதிகம், பொது மற்றும் குறைவு, அந்த மாதிரி. எதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். HCF का हाई कॉमन फैक्टर का ம் LCM का लोअर कॉमन M க்கு என்னன்னு தெரியலங்கக்கா. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? நான் அப்படி கேட்கல. நான் என்ன கேக்குறேன்னா, நான் ஒரு க்ளூ வேர்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். எந்த சம் இருந்தாலும் இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். அதாவது எல்சிஎம் அப்படின்னா தமிழ்ல மீசிமான்னு சொல்லுவாங்க, ஹெச்சிசிஎஃப்னா மீப்போவா அப்படி சொல்லுவாங்க. எல்சிஎம் அப்படின்னா க்ளூ வேர்டு என்ன கொடுத்தேன்னா ஆல் அண்ட் ஹையஸ்ட். அப்படி அதாவது கேக்குறீங்க. அப்படி கேட்டேன். தமிழ்ல வந்து எல்லாம் மற்றும் அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுவே மீப்போவா, ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா காமன் அண்ட் லீஸ்ட், தமிழ்ல பொது மற்றும் குறைவு. ஞாபகம் இருக்கா? இதை வச்சு சம் சொல்லி கொடுத்துருந்தனே. ஞாபகம் இல்லைன்னா இதை அப்படியே நோட் பண்ணுங்க. சாட்டர்டே என்னமா சொல்லிருக்கேன்? மீட்டிங்கா? இளம்பிரியன் என்னப்பா சொன்னீங்க? 7 மணிக்கு கரெக்ட். சனிக்கிழமை வர சனிக்கிழமை 7 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. அதுக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரை வேணாலும் இன்வைட் பண்ணலாம். டாபிக் நம்ம தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹவு டு ஃபேஸ் மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மேக்ஸ் எக்ஸாமை எப்படி எதிர்கொள்றது, கணித தேர்வினை எதிர்கொள்வது எப்படி, இதுதான் தலைப்பு. உங்களுக்கு ஒரு சார் வந்து சொல்லி கொடுப்பாங்க. சரி, ஓகே ஓகே, இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்கம்மா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் பார்க்க போறோம். சரி, அது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அதை யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த மாடல் வந்து இம்பார்ட்டன்ட்மா. இப்ப நம்ம பாக்குற மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த மாடல்ல இருந்து ஒரு சம் கேக்குறாங்க. அதுல அடிக்கடி இந்த 3.11 இந்த 3.11 இதுதான் அடிக்கடி கேக்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சம் அதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துட்டு வந்துடலாம். எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கு. இது வந்து சிம்பிள். இது என்னன்னா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, 2 பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு. 2 பல்லுறுப்பு கோவைகள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதோட மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? HCF அண்ட் GCD ரெண்டும் ஒண்ணுதான், சரியா? ஃபைண்ட் த GCD ஆஃப் த பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2 சமன்பாடுகள், 2 பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்துட்டு, நம்ம கிட்ட இதோட GCD அதாவது தமிழ்ல மீப்போவா தானமா மீப்போவா கேட்பாங்க, சரியா? ஈஸி தான். அக்கா போட்டிருக்க அக்கா புரியலப்பா. HCF GCD ஒண்ணாங்கக்கா? ஆமா, HCF GCD ஒண்ணு, LCM டிஃபரெண்ட். ஓகேங்கக்கா. ஓகே, அந்த ஈக்குவேஷன் அப்படியே சொல்லுங்க. அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். கொஸ்டின் படிங்கம்மா. x³ plus x² minus x plus 2 ஓகே. 2x³ minus 5x² plus 5x minus 3 ஓகேம்மா. இதுக்கு நம்ம கிட்ட மீப்போவா அதாவது GCD கேக்குறாங்க. இப்போ
எப்பவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை பாருங்க. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல எது பெரிய நம்பர் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி நீங்க பெரிய நம்பர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பவர் இந்த அடுக்குல எது ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் வந்து பெரிய நம்பர். இப்போ ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுத்துலயுமே பவர் 3 தான் இருக்கு, சேமா இருக்கு. அப்போ ஓகே, அதை வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற டேமை பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 பெருசா 1 பெருசா? 2. அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் பெரிய ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிக்கணும். எது பெரிய ஈக்குவேஷனோ அதை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எது பெரிய டேமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க, அதை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அப்ப குட்டியா இருக்கிற இன்னொரு டேமை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அக்கா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி தரீங்களா அக்கா? சொல்றேன்ப்பா. உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன்ல ஜிசிடி கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ஈக்குவேஷன் கொடுத்தா இதுல எது பெரிய டேம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். பெரிய டேம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எது பவர்ல ஹையஸ்டா இருக்கோ உள்ளதுல பெரிய நம்பர் இருக்குல்ல, அத இந்த டேம்லயும் இந்த டேம்லயும் செக் பண்ணி பாருங்க. இங்கேயும் பவர் 3 இருக்கு, இங்கேயும் பவர் 3 இருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இதுல இது பெருசு அது பெருசுன்னு சொல்ல முடியல. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த டேமோட கீழ் கோஎஃபிஷியன்ட் அதோட முன்னாடி இருக்கிற நம்பரை செக் பண்ணி பாக்குறோம். செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ எது பெருசு? 2. அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் பெருசு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த ஈக்குவேஷனை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு ஈக்குவேஷனை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்தாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அக்கா அந்த இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குல்லக்கா, அது 1x கியூப் இருக்கு, நீங்க x கியூப்னு போட்டுருக்கீங்க. அங்க 1 ஆக்சுவலா கிடையாது. நான் தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக 1 போட்டேன். 1ஆல எதை மல்டிபிள் பண்ணாலும் பண்ணலைனாலும் ரெண்டும் ஈக்குவல் தான், சேம் தான். அதனால எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது, சேஞ்சஸும் வராது. எதுவுமே இல்லைன்னா ஃப்ரண்ட்ல 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால நான் சும்மா 1 போட்டு காமிச்சேன். நீங்க 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடலைனாலும் ஒண்ணுதான். ஓகேங்கா. ஓகே சரி, இப்போ என்ன பண்றது? நார்மலா நீங்க டிவிஷன் பண்ணுவீங்களே, வகுத்தல், அந்த மெத்தடு தான். எது பெரிய நம்பரோ அதுதான் உள்ள இருக்கும். அப்ப பெரிய நம்பரை தூக்கி உள்ள போட்டுருங்க. 2x³ minus 5x² plus 5x minus 3. இன்னொரு டேம் இருக்குல்ல, அதை இங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதியாச்சு. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா, ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். சரியா? ஒரு ஸ்டெப்பையும் நல்லா கிளியரா கவனிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்தடுத்த சம்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போய்ப்போம். ஓகே, இப்போ இங்க ஒரு நம்பர் போட போறோம். அந்த நம்பரால இந்த ஃபர்ஸ்ட் டேமை நம்ம மல்டிபிள் பண்ணா இங்க இருக்கிற இதே டேம் எக்ஸாக்டா வரணும். அப்படின்னா நம்ம எந்த நம்பரை இங்க மல்டிபிள் பண்ணா இந்த டேம் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது x³ கூட எதை மல்டிபிள் பண்ணா 2x³ மாறும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எதை மல்டிபிள் பண்ணா மாறும்? 2. அப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணா போதும். இந்த 2ஆல இங்க இருக்கிற ஒரு டேமையும் நம்ம மல்டிபிள் பண்ணி இங்க எழுதணும். சரியா? x³ கூட 2 மல்டிபிள் பண்ணா 2x³, அந்தந்த கியூப் டேமுக்கு நேரா அப்படியே எழுதிக்கணும். 2 கூட x² மல்டிபிள் பண்ணா 2x², அதை x² டேமுக்கு நேரா கரெக்டா எழுதணும். பிளஸ் 2x². 2 கூட மைனஸ் x மல்டிபிள் பண்ணா மைனஸ் 2x. 2 கூட 2 மல்டிபிள் பண்ணா பிளஸ் 4. அப்படியே நேரா கரெக்டா எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா மைனஸ் பண்ண போறோம். அப்போ இங்க பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ்ல இருக்கு, அப்ப மைனஸ்னு மாத்திக்கலாம். இப்போ கம்பல்சரி ஃபர்ஸ்ட் டைம் கேன்சல் ஆயிடும், ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் மல்டிபிள் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் 5x², இங்க மைனஸ் 2x² இருக்கு. அது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி சொல்லுங்க. மைனஸ் 7x². வெரி குட். மைனஸ் 7x². இங்க பிளஸ் 5x இருக்கு, இங்க பிளஸ் 2x இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பிளஸ் 7x. வெரி குட். இங்க மைனஸ் 3 1x. வெரி குட்பா. இங்க மைனஸ் 3 இருக்கு, இங்க மைனஸ் 4 இருக்கு. ஆட் பண்ணா 7 -கா. -7. -7. வெரி குட். சரி,
இப்போ நம்ம செக் பண்ணி பாக்குறோம். இப்ப பார்த்தா உள்ள எப்பவுமே யாரு இருக்கணும்னா பெரியவங்க தான் இருக்கணும். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, வயசானவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. வயசானவங்கள வந்து அவங்களுக்கு நல்லா பெட் எல்லாம் போட்டு அழகா உள்ள படுக்க வைப்பீங்களா? நீங்க போய் வெளில படுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா? உள்ள படுக்க வைப்பாங்க. உள்ள படுக்க வைப்பீங்க. உள்ள படுத்து தூங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போ வயசானவங்க பெரியவங்க தான் உள்ள இருக்காங்க. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் கியூப் இருக்கு வெளியில, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ன்றது சின்னது, எக்ஸ் கியூப்ன்றதான பெருசு. அப்ப பெரியவங்க வெளில நின்னுட்டு இருக்காங்க, அவங்க நம்ம வெல்கம் பண்ணணும். சின்னவங்க வெளியில போயிடணும். அப்போ இங்க உள்ள நம்பர் சின்னதா ஆயிட்டதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே நம்ம இடம் மாத்த போறோம். இது அக்கா ஆக்சுவலா எப்படி எழுதலாம் சொல்லுங்கப்பா. அக்கா அந்த -7 இருக்குல்லக்கா, ஆமாப்பா. அப்ப 3 வந்து மைனஸ் 4 வந்து பிளஸ் தானேக்கா? 4 பிளஸ் கிடையாது. இப்ப நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம்ல, பிளஸ்ல இருக்கிறத மைனஸா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓ, சைன் சேஞ்ச் பண்ணா அப்படியே அந்த 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 நம்பர்ல இருக்க எல்லா சைனுமே சேஞ்ச் ஆயிருமாக்கா? ஆமா, எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, எல்லாரும் கோச்சுப்பாங்க. கொடுத்தா எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துடணும், சைன் எல்லாருக்கும் சேஞ்ச் பண்ணி விட்டுறணும். சரிங்க. அப்ப அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணா இது மைனஸ் ஆயிருது. அப்படி அப்படியே நம்ம சால்வ் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ இது எல்லாத்துலயுமே காமனா என்னமா இருக்கு? 7 7. அக்கா 7. 7. ஆனா நான் 7 வெளில எடுக்க போறது கிடையாது, -7 வெளில எடுக்க போறேன். ஏன்னா ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கு, எனக்கு பிடிக்கல, அதனால நான் சும்மா வெளியில எடுத்துடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம், அப்படியே வச்சு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து காமனா எதுக்கு ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல மைனஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துடுறேன். அப்போ எல்லாத்துலயும் -7 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர், இங்க 7 வெளில போயிடும், பிளஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ் வெளில எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் மைனஸ் இருக்கும், -x. இளம்பிரியன், உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கா? லெஃப்ட் ஆயிட்டாங்களோ? சரி, அவங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு, அடிக்கடி வெளில போயிட்டு இருக்காங்க. இளம்பிரியன் நெட்வொர்க் ப்ராப்ளமா? ஆமாக்கா. சரிப்பா, சரி. அக்கா நிறைய ஐடியா. அந்த எக்ஸ் ஸ்கொயர் மறுபடியும் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு டேம்ல இருந்தும் -7 வெளில எடுத்துட்டேன்பா. அப்ப இது ஓகேங்கக்கா. எப்படி ஆயிடும்? எக்ஸ் ஸ்கொயர் இங்க -x இங்க +1 அப்படின்னு வந்துரும். அது இப்ப எப்படிங்கக்கா எக்ஸுக்கு எக்ஸ் மட்டும் வந்துச்சு கீழே? ஏன்னா நான் இங்கதான் 7 தூக்கி வெளியில போட்டேன், அப்ப எக்ஸ் மட்டும் வரும். ஆனா மைனஸையும் வெளியில எடுத்துட்டேன், இங்க ஆல்ரெடி பிளஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் தானே. அதுல ஒரு மைனஸ் தூக்கி நான் வெளியில போட்டுட்டேன், அப்ப இன்னொரு மைனஸ் உள்ளே தானே இருக்கும், அதனால -xன்னு இருக்கு. சரிங்கக்கா. அக்கா அப்புறம் அந்த 7 ஒன்னாச்சக்கா, அது எப்படிக்கா? எந்த சிம்பிள் ஒன்னாச்சு? இல்லக்கா அந்த 7 இருக்குல்லக்கா, -7 அது பிளஸ் ஆமா. எப்படிங்கக்கா? இந்த -7 அப்படியே வெளியில தூக்கி போட்டுட்டேன், அப்ப அந்த பிளேஸ்ல யாராவது இருக்கணும்ல, அதாவது -7 இன்ட்டு 1 அப்படிதான் அது இருந்திருக்கும். அந்த -7 தூக்கிட்டோம்னா 1 மட்டும் அங்கேயே தானே நின்னுட்டு இருக்கும், அதனால 1 அப்படியே வச்சிட்டோம். சரிங்கக்கா. ஓகே. மல்டிபிள்ல இருக்கிறதா நம்மளா கன்சிடர் பண்ணி மல்டிபிள்ல இருந்து ஒரு டேம தூக்கி வெளியில போட்டிருக்கோம். அப்ப மல்டிபிள்ல இருக்கிற மத்த எல்லா டேமும் அங்கங்க அப்படியே தான் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். இந்த -7 நான் ஈக்குவல் டு 0ன்னு, இது ஃபுல்லா ஈக்குவல் டு 0ன்னு சும்மா வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த -7 ஆப்போசிட் சைட் போனா அதுவும் 0 ஆயிடும். அதனால அதை பத்தி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், அது அப்படியே வேண்டாம். அதனால பேலன்ஸ் இருக்கிற இந்த டேர்ம்ஸை மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்ப இது சின்ன பிள்ளை இங்க இருக்கு, பெரியவங்க வெளியில நிக்கிறாங்க, அப்படியே நம்ம இடத்த மாத்த போறோம். எங்க அவங்க பெரியவங்க வெளில நின்னுட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைய தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப குட்டி பிள்ளைங்க கிடையாது, உங்க ஏஜ். அதனால நீங்க என்ன பண்றீங்க, பெரியவங்களுக்கு வழி விடுறீங்க. அப்ப பெரியவங்களை தூக்கி உள்ள வச்சிட வேண்டியதான். அங்க என்னமா இருந்தது? எக்ஸ் கியூப், அந்த டேம் சொல்லுங்கம்மா. x³ plus x² minus x plus 2 ஓகே. இப்போ நமக்கு சால்வ் பண்ணப்ப என்னமா ஆன்சர் வந்தது? x² minus x plus 1 வெரி குட். ஓகே. ஓகேம்மா. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட ஏதோ ஒரு டேம் மல்டிபிள் பண்ணா எக்ஸ் கியூபா மாறணும். எதை மல்டிபிள் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபா மாறும்? எக்ஸுக்கா. எக்ஸ். வெரி குட். எக்ஸால மல்டிபிள் பண்ணாதான் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூபா மாறும். அப்போ ஒரு டேம் கூடயும் எக்ஸ மல்டிபிள் பண்ணி நேரா அப்படியே எழுதிக்கணும். எக்ஸால எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணா எக்ஸ் கியூப்,
இந்த மைனஸ் எக்ஸ் கூட எக்ஸை மல்டி பண்ணா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த பிளஸ் ஒன்னு கூட எக்ஸை மல்டி பண்ணா பிளஸ் எக்ஸ். அப்படியே மல்டி பண்ணி நேரா எழுதிட்டேன். இப்ப சைன் சேஞ்ச் பண்றோம். சச்சின் நல்லா பாருங்க எப்படி போடுறோன்னு. சைன் சேஞ்ச் பண்ணும்போது இங்க பிளஸ்ல இருக்கு இந்த கடைசி டேம், அதை நான் மைனஸா மாத்திக்கிறேன். இது மைனஸ்னு இருக்கு, அதை நான் இங்க சைன் சேஞ்ச் பண்ணி பிளஸ்ஸா மாத்திட்டேன். இங்க பிளஸ்ல இருக்கு, அதை நான் மைனஸா மாத்திக்கிறேன். இப்ப மாத்தி கொடுத்ததுதான் புது சைன், அதை வச்சுதான் இப்ப சம் போடணும். இங்க பிளஸ் எக்ஸ் கியூப் இருக்கு, மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்கு, அப்ப ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இங்க பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2x ஸ்கொயர். இங்க மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் எக்ஸ் இருக்கு, ஆட் பண்ணா மைனஸ் 2x. இது அப்படியே பிளஸ் 2 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இப்போ இது எல்லாத்துலயும் காமனா யாரும் இருக்காங்க, யாருமா இருக்காங்க? 2க்கா. வேணாம், இப்போ எடுக்க வேணாம், இப்போ வெளில எடுக்க வேணாம். இப்போ இது பெரியவங்க தான், அதனால இப்போதைக்கு வெளியில எடுக்க வேணாம். குட்டி பிள்ளையானா அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். இப்ப பெரியவங்க தானே இவங்க. இங்க வெளியில எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்ப பெரியவங்க தான் இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயரை 2x ஸ்கொயரா மாத்தணும். அப்ப என்ன பண்ணா இந்த எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயரா மாறும்? 2 ஆல divide மல்டிபிள் பண்ணணும். வெரி குட். பிளஸ் 2 ஆல மல்டிபிள் பண்ணணுமா? அப்போ நான் இங்க பிளஸ் 2 போட்டுக்கிறேன். இந்த பிளஸ் 2 கூட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணா 2x ஸ்கொயர். இந்த 2 ஆல மைனஸ் எக்ஸை மல்டிபிள் பண்ணா மைனஸ் 2x. இந்த 2 ஆல 1 மல்டிபிள் பண்ணா பிளஸ் 2. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணி ஆகணும். எப்பவுமே சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்ப பிளஸ்ல இருக்கு மைனஸ், மைனஸ்ல இருக்கு பிளஸ், பிளஸ்ல இருக்கு மைனஸ், எல்லாமே கேன்சல் ஆகி 0 வந்துருது. பிளஸ் பிளஸ் தானேக்கா? என்னப்பா? பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தானேக்கா? ஆமா. மைனஸ் பட்டீங்க. இப்போ நம்ம வந்து பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தானே? இல்லங்க. சரிங்கக்கா சரிங்க. இப்பதாங்க மல்டிபிள் பண்றோம். ஓகேவா? ஒரு சைன் கூடயும் நீங்க அதுக்கு தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ், அப்படி மாத்திக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க. இப்பதாங்க கவனிச்சேன் அது. ஓகே. இப்போ எல்லாமே சால்வ் பண்ணி 0 வந்துருச்சா? இந்த சம்ம நம்ம எவ்வளவு தூரம் வரைக்கும் போடணும் அப்படின்னா ஆன்சர் 0 வர வரைக்கும் நம்ம போடணும். இப்ப ஆன்சர் 0 வந்துருச்சு. 0 வரப்ப உங்களுக்கு ஈவு என்ன இருக்குன்னு பாருங்க. அதுதான் உங்களோட ஆன்சர். இருங்க, ஈவா? ஈவு கிடையாது ஆன்சர். அதான் நினைச்சேன். ஓகே, ராங். இதை எழுதிடாதீங்க. இங்க வெளியில இருக்காங்கல்ல ஒரு சின்ன பிள்ளைங்க, இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க தானே அவங்க வழி விட்டு வெளியில போய் உட்கார்ந்துருக்காங்க, அதனால இவங்க தான் ஆன்சர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இதுதான் ஆன்சர். இதோட 0 வரைக்கும் வர வரைக்கும் போட்டு ஆன்சர் மட்டும் அதை பண்ணுமாக்கா? ஆன்சர் மட்டும் இங்க எந்த டேர்ம்ல டிவைட் பண்ணீங்களோ அதுதான் ஆன்சர். எந்த டேர்மால டிவைட் பண்ணா அந்த 0 வருதோ அந்த டேர்ம் தான் கரெக்ட் ஆன்சராக்கா? ஆமாப்பா, ஆமா. ஓகே. ஓகேவா? அப்போ இதுதான் இந்த சம்மோட ஜிசிடி. நீ போவா. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. இதே மாடல் தான் நிறைய சம் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. 2 டேம் கொடுத்துருக்காங்க. எது பெரிய டேமோ அது எஃப் ஆஃப் எக்ஸ், எது குட்டி டேமோ ஜி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ள போடுறீங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வெளில போடுறீங்க. எந்த டேமால மல்டி பண்ணா இந்த முதல் நம்பர் வரும்னு பார்க்கணும். அதெல்லாம் மல்டி பண்ணிட்டு சைன் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. வர ஆன்சர் வந்து பெரிய நம்பரா தான் இருக்கணும். உள்ள பெரிய நம்பரா இருந்தா டிவைட் பண்ணுங்க. இல்ல அது குட்டி டேம் ஆயிடுச்சு அப்படின்னா குட்டி டேமை தூக்கி வெளியில போட்டுட்டு வெளியில இருக்கிற டேமை தூக்கி இது மாதிரி உள்ள போட்டுக்கணும். போட்டுட்டு அதே மாதிரி திருப்பி டிவைட் பண்ணிக்க வந்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு ஆன்சர் 0 வருதோ அதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. 0 வருது இல்லையா, அப்போ எந்த நம்பரால நீங்க டிவைட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுதான் ஆன்சர். அதுதான் உங்களோட ஜிசிடி. அப்படியே ஒரு டைம் பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க்மா, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த மாடல் நிறைய சம் நீங்க தான் போட போறீங்க, அதனால பார்த்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அக்கா ஈஸியா தான்க்கா இருக்கு. ஈஸியா தான் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஒரு டைம் பாத்துக்கோங்க. அடுத்த சம் அப்படியே நான் கேக்குறேன், அப்ப நீங்க ஆன்சர் சொல்லுங்க.
இது மட்டும் இன்னொருக்கா சொல்லித்தாங்கக்கா. எது மட்டுமா? எதுமா இன்னொரு டைம் சொல்லணும்? அந்த 3x³ plus 2x2 அது இருக்கலாம்க்கா, அது மட்டும். ஐயோ, எது சொன்னீங்கன்னு தெரியலையே. அக்கா அந்த 2x³ அந்த 2x அதான்க்கா. கேக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேக்குறீங்களா இந்த இதுல? ஆமாங்கக்கா. ஓகே. இங்க 2x³ இருக்குமா, இங்க x³ மட்டும்தான் இருக்கு. x³ இங்க இருக்கிற 2x³ மாதிரி நம்ம மாத்தணும். அப்படி பார்க்கும்போது இங்க என்ன மிஸ் ஆகுதுன்னா 2 தான் காணும். அந்த 2 வந்து மேல எழுதிட்டு அந்த 2ஆல ஒரு நம்பரையும் மல்டி பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். 2ன்னு சூஸ் பண்ணிட்டு ஒரு டேமையும் அப்படியே 2ஆல மல்டி பண்ணி போட்டுட்டு அப்படியே சைன் சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணா பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ் அப்படின்னு மாத்தி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எப்படியும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் அப்படியே சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி அப்படியே போடுங்க. காமனா -7 இருக்கு, அதை நான் வெளியில எடுத்துட்டு இப்போ இருக்கிற இந்த டேமை குட்டி டேமா இருக்கிறதுனால அதை நான் என்ன பண்ணிடுறேன், வெளியில தூக்கி போட்டுட்டேன். வெளில இருந்த டேமை உள்ள தூக்கி போட்டுட்டேன். இப்போ இங்க x³ இருக்கு, இங்க x² தான் இருக்கு. இந்த x² x³ மாத்தணும்னா ஒரு x தேவைப்படுது. அந்த x எழுதி ஒரு டேம் கூட x மல்டி பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேம் வருது. இப்போ இங்க உள்ள இருக்கிறது பெரிய டேம் தான், 2x². இங்க x² தான் இருக்கு. x² எப்படி 2x² மாத்தலாம்? அப்போ ஒரு டேம் கூட 2 மல்டி பண்ணணும். அப்போ ஒரு டேம் கூட 2 மல்டி பண்ணா இந்த மாதிரி டேம்ஸ் கிடைக்கும். அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் 0. 0 வரப்போது எந்த டேமால நம்ம டிவைட் பண்ணிருந்தோமோ அதுதான் ஜிசிடி. நீ போவா. அவ்வளவுதாம்மா. ஓகேக்கா. ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போட்டுமா? போலாங்க. ஓகேமா. செகண்ட் ஒன் மட்டும். என்னப்பா? செகண்ட் ஒன் காமிக்கணுமா? ஆமாங்கக்கா. இந்தாங்க. அதுக்கு முன்னாடிக்கா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்க்கா. ஓகேக்கா. சப்போஸ் நீங்க எழுதுற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். ஓகேங்கக்கா. ஓகே, இது புக்லயும் இருக்கு, பாத்துக்கோங்க. சரிங்கக்கா. ஓகேங்கக்கா. ஓகே, செகண்ட் இன்னொரு ஸ்லைடு காட்டணுமா? நோட் பண்றீங்களா? ஸ்லைடு பார்த்துட்டேன்க்கா, இந்த ஸ்லைடு பார்க்க வேணாம். ஓகே ஓகே, சரிப்பா. சரி, இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல எக்ஸ்ட்ராவா 2 நம்பர்ஸ் இருக்கும், அதனால இம்பார்ட்டன்ட். அதனால இந்த சம் அடிக்கடி கேக்குறாங்க. இந்த 2 டேமே சொல்லுங்க, அப்படியே நம்ம சம் போடலாம். ஒன் மினிட், ஒரே ஒரு செகண்ட். ஓகேமா, அந்த அந்த கொஸ்டின் அப்படி படிங்க. 6x³ minus 30x² plus 60x minus 48க்கா ஃபர்ஸ்ட். ஓகே. அடுத்தது 3x³ minus 12x² plus 21x 12x² plus 21x plus 21xக்கா ஓகே. minus 18க்கா. ஓகே, சரி. இப்போ இது எல்லா டேம்லயும் 2 டேம் இருக்கு, இப்படியே வச்சு நீங்க போறதுனாலும் போடலாம். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா, நம்பர்ஸ் இதுல காமனா இருக்குல்ல, அதை தூக்கி வெளியில போட்டு போறேன். என்ன நம்பர் காமனா இருக்கு இது எல்லாத்துலயும்? 6. அதை தூக்கி வெளியில எழுதிடுறேன். அப்ப 6 எல்லாத்துலயும் காமனா எடுத்துட்டோம்னா இங்க x³ மட்டும் இருக்கும். இதுல 30 அப்படின்றத 5 into 6ன்னு எழுதுவோம். அதுல 6 வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் 5x² இருக்கும். இந்த 60ல 6 எடுத்துட்டோம்னா 10x இருக்கும். 48ன்றது எத்தனை டைம்? 6
8 அப்ப 8 பேலன்ஸ் இருக்கும். இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல எல்லாம் எது காமனா இருக்கு? 3. 3க்கா. 3. அப்ப 3 தூக்கி நான் வெளியில எழுதிடுறேன். அப்ப 3 எடுத்துட்டு அப்படியே சொல்லுங்க. x cube ஆ. minus ம். minus 4x cube ம். 4x ஸ்கொயர். 7x ம். 7x minus 6. க்கா. மைனஸ் 6க்கா. 6 ஆமா? ஓகே 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 வெரி குட். சரி, இப்போ இந்த 2 டேமை தான் நம்ம போட போறோம். ஆனா நான் என்ன பண்றேன், இந்த நம்பர்ஸ்க்கும் தனியா நம்ம போடணும். ஓகேவா? இது என்ன கொஸ்டின்லயே இருக்கிற நம்பர், அப்ப அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த 2 டேமுக்கும் நமக்கு கண்டிப்பா ஜிசிடி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 6ன்றதை எப்படிமா எழுதலாம்? 2 into 3ன்னு எழுதலாம். பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுதும் போது 3 தான் எழுதலாம். உங்களுக்கு தெரியும், இது ரெண்டுத்துலயும் காமனா எது வருதோ அதுதான் உங்களோட ஜிசிடி மீ போவா. அப்படி இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தெரியும். ஹெச்சிசிஎஃப் அதாவது ஜிசிடி, அதாவது தமிழ்ல மீ போவா அப்படின்னா நான் உங்களுக்கு என்னமா சொல்லி கொடுத்துருக்கேன் ரூலு? ஃபர்ஸ்டே ஒன்னு எழுதிக்க சொன்னேன். என்ன எழுத சொன்னேன்? மீச்சிமனா எல்லா மற்றும் அதிகம்க்கா. Yes. பொது மற்றும் குறைவுக்கா. மீ போவானா பொது மற்றும் குறைவா? பொதுவா இருக்கணும், குறைவா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா காமன் அண்ட் லீஸ்ட். காமனா எந்த டைம் இருக்கோ அதை எடுத்துக்கணும். பவர்ல எது கம்மியா இருக்கோ லீஸ்டா இருக்கோ அதை எடுத்துக்கணும். இதுல பவர்ஸே இல்ல, அதனால அதை செக் பண்ணவே வேணாம். இது இடத்துல காமனா எது இருக்கு? எந்த நம்பரு? 3க்கா. 3. அப்போ இந்த சம்மோட இந்த நம்பரோட ஜிசிடி மீப்போவா என்ன அப்படின்னா 3. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சாச்சு. இது எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. நம்பர்ஸ்க்கு தனியா கண்டுபிடிச்சிருக்கேன் நான். இந்த ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோமா? இது ரெண்டுலயும் காமனா எது இருக்கோ அதான் ஆன்சர் 3. ஓகேவா? மறந்துடாதீங்க. அதுக்குதான் இந்த ரூலை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்ப மட்டும் கிடையாது, உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்தாலும் யூஸ் ஆகும். அதனால இதை கொஞ்சம் கம்பல்சரி நோட் பண்ணி மனசுல மதிய வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த 2 டேமையும் சொல்லுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது அப்படி சொல்லுங்கம்மா. கொஸ்டின் சொல்லுங்க. 6 எடுத்துட்டு ஒரு டேம் இருக்குல்ல, அதை சொல்லுங்கம்மா. x cube minus 5x square ம். plus 10x minus 8க்கா. ஓகே, அடுத்துமா. x cube minus 4x square plus 7x minus 6க்கா. ஓகே, இது ரெண்டுத்தையும் பாருங்க. எது பெரிய நம்பர், எது குட்டி நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு என்ன மெத்தட் சொன்னேன்? பவர்ல எது ஜாஸ்தியா இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னேன். இங்கேயும் 3, இங்கேயும் 3. அப்ப அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நம்பர் பாருங்கன்னு சொன்னேன். இங்கேயும் ஒண்ணும் இல்ல, இங்கேயும் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா என்ன மீனிங்? 2 இடத்துலயும் 1 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எது பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ அதுக்கு அடுத்த டேம் போங்க. எக்ஸ் ஸ்கொயர் டேமா பாருங்க. இதுல -5 பெருசா -4 பெருசா? -4க்கா. -4 தான் பெருசு. வெரி குட். ஏன்னா உங்களுக்கு அந்த என்கோடு நம்பர் லைன் தெரியும். -1 -2 -4 தான்மா பெருசு. Integer. -4 -5 இந்த மாதிரி மைனஸ்ல போகும்போது எது சின்ன டேமோ அதுதான் பெரிய வேல்யூ. அப்ப -5 பெருசா -4 பெருசானா -4 தான் பெருசு. ஓகேவா? அப்ப இந்த டேமை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் பெரிய நம்பரா. அப்ப பெரிய நம்பரை நம்ம எப்பவுமே என்னன்னு எடுத்துப்போம்? f(x)க்கா. வெரி குட், f(x). அப்ப f(x)ன்னு இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டேமை g(x)ன்னு வச்சுப்போம். ஓகே, அவ்வளவுதான். இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம அந்த டிவிஷன் போட வேண்டியதான். பெரிய டேம் f(x) தூக்கி உள்ள எழுதணும். குட்டி டேமை தூக்கி வெளியில எழுதிருவோம். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ
இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கேன்சல் பண்ணணுமா? எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் கியூபை கேன்சல் பண்ணணும். இங்கே எக்ஸ் கியூப் தான் இருக்கு, இங்கேயும் நமக்கு எக்ஸ் கியூப் தான் வேணும். அப்படின்னா இங்க என்ன நம்பர் எழுதுனா இதே டேர்ம் வரும்? எந்த நம்பரால வெரி குட், கரெக்ட். 1 மல்டிபிள் பண்ணாதான் சேமா அதே டேர்ம் வரும். அப்போ 1ஆல இதுல உள்ள ஒரு டேர்மையும் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியதான். சொல்லுங்க பாப்போம், மல்டிபிள் பண்ணி அப்படியே. x cube minus 5x square plus 10x minus minus 8 வெரி குட். அப்போ நம்ம அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இது பிளஸ்ல இருக்கு மைனஸ், மைனஸ்ல இருக்கு பிளஸ், பிளஸ்ல இருக்கு மைனஸ், மைனஸ்ல இருக்கு பிளஸ். சைன் சேஞ்ச் பண்றோம். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் அப்படியே சால்வ் பண்ணி சொல்லுங்க. 1x x square வெரி குட். எக்ஸ் ஸ்கொயர் minus 3x வெரி குட் plus 2 வெரி குட்மா. அவ்வளவுதான், இது கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க, உள்ள யாரு வந்துட்டா? குட்டி டேம் வந்துருச்சு. வெளியில பெரியவங்க நிக்கிறாங்க. அப்போ அது முறை கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? பெரியவங்களை தூக்கி உள்ள வைக்க போறோம். நீங்க இங்க படுத்துக்கங்க, நாங்க வெளியில உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களாம் வெளியில போயிடுறாங்க. பெரியவங்க இவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறோம். ஓகே, அப்படியே சால்வ் பண்ணுவோமா? இப்ப பாருங்க, இங்க எக்ஸ் கியூப் இருக்குமா, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எந்த டேம் கூட எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணா எக்ஸ் கியூபா மாறும்? x வெரி குட். எக்ஸால மல்டிபிள் பண்ணணும். எக்ஸால அப்போ ஒரு டேமையுமே மல்டிபிள் பண்ணிடணும். எக்ஸால எக்ஸ் கியூபை மல்டிபிள் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணா எக்ஸ் கியூப். மைனஸ் 3x கூட மல்டிபிள் பண்ணா minus 3x squared வெரி குட். 2 கூட மல்டிபிள் பண்ணா 2x வெரி குட், வெரி குட்மா. அப்ப அப்படியே என்ன பண்ணுவோம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ சைன் சேஞ்ச் பண்ணா இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ் 5x ஸ்கொயர் இருக்கு, இங்க பிளஸ் 3x ஸ்கொயர் இருக்கு. x squared மைனஸ் 2x ஸ்கொயர் plus 8x பிளஸ் 8x minus 8 மைனஸ் 8. ஓகே, இப்போ இது எல்லாத்துலயும் காமனா ஏதாவது வெளில எடுக்க முடியுமாமா? காமனா வெளில எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால இதே மாதிரி ஒரு டேமை கொண்டு வர முடியும், அப்படிதானே? இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க உள்ள இருக்கிற இந்த டேம் மாதிரி நம்மளால ஒரு டேமை கிரியேட் பண்ண முடியும். எக்ஸ் ஸ்கொயர் கூட எதை மல்டிபிள் பண்ணா மைனஸ் 2x ஸ்கொயர் வரும்? minus 2 அப்ப மைனஸ் 2ஆல மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? மைனஸ் 2ஆல மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். அப்போ இது மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x கூட மல்டிபிள் பண்ணா minus பிளஸ் 6x. மைனஸ் 2 கூட பிளஸ் 2 மல்டிபிள் பண்ணா மைனஸ் 4. ஓகேவா? இப்ப சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இப்ப இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். எக்ஸ்ல இருந்து மட்டும் பர்சன்ட் சொல்லிட்டாங்கக்கா. சொல்றேன்ப்பா. இத ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த 8x மைனஸ் 6x சால்வ் பண்ணா எவ்வளவு வரும்? 2x 2x. இந்த 8x பிளஸ் 4 சால்வ் பண்ணா minus 4 மைனஸ் 4. இப்ப வெளியில குட்டி டேம் வந்துருச்சு. இப்ப இதுல காமனா என்ன வெளில எடுக்கலாம்? 2 வெளில எடுத்துட்டோம்னா x மைனஸ் 2ன்னு வந்துரும். இந்த 2 வந்து ஈக்குவல் அந்த சைடு போச்சு அப்படின்னா 0 இருக்கும். அது கூட போச்சுன்னா அதுவும் 0 ஆயிரும். அப்ப இது வேண்டாம். ஓகேவா? இதை மட்டும் இப்ப வச்சுக்குவோம். இது குட்டி டேம், இங்க வெளியில இருக்கிறது பெரிய டேம். அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். வெயிட் பண்ணுங்க, சச்சினுக்கு அப்படியே சொல்லிடுறேன். சச்சின், நீங்க எதோட லெஃப்டா? நீங்க ஆமாங்கக்கா, இந்த போன் வந்தனால லெஃப்ட் ஆயிடுச்சுக்கா டக்குன்னு. சரி, இப்ப எதுல நீங்க சொல்லி கொடுக்கணும்? அந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்கக்கா. இந்த இங்கேயாப்பா? இங்கேயா? ஆமாங்கக்கா, அங்கதான்க்கா. அங்கேயா? இங்க பாருங்க, அதுக்கு முதல் டைம் பாருங்க. இங்க நம்ம கொஸ்டின் எழுதியிருந்தோம், f of x g of x எழுதிட்டேன். சேம் எக்ஸ் கியூப் தான் வேணும்னா 1ஆல மல்டிபிள் பண்ணா இதே டைம்ஸ் வரும். அப்போ 1ஆல எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி அப்படியே எழுதிக்கிட்டேன். சைன் சேஞ்ச் பண்ணோம். அப்ப சைன் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம சால்வ் பண்ணப்போ இந்த 3 டேம் வந்தது. இது குட்டி டேமா இருக்கிறதுனால இதை தூக்கி வெளியில போட்டுட்டேன். இந்த பெரிய டேமை தூக்கி உள்ள போட்டுட்டேன். இப்ப இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. எந்த டேம் கூட
எக்ஸ் ஸ்கொயரை மல்டி பண்ண எக்ஸ் கியூப் வரும் அப்படின்னா எக்ஸ் ஆல. அப்ப எக்ஸ்ன்னு போட்டுட்டு ஒரு டேம் கூட எக்ஸை மல்டி பண்ணி இங்க கீழே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்றோம். அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் டேர்ம்ஸ் அப்படியே சால்வ் பண்ணி இங்க போட்டாச்சு. இங்க -2x² இருக்கு. இந்த டேமை இது மாதிரி மாத்த முடியும். அதனால நான் -2ஆல ஒரு டேமையும் மல்டி பண்றேன். மல்டி பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு டேர்ம்ஸ் மாறிடுது. மாறினதுக்கு அப்புறமா இங்கேயும் சைன் சேஞ்ச் பண்ணும்போது கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு 2x - 4ன்னு வருது. இது ரெண்டுத்தையும் காமனா 2 வெளில எடுக்க முடியும். நான் 2 வெளில எடுத்துட்டேன். அப்ப உள்ள x - 2 மட்டும் இருக்கு. அவ்வளவுதான் சச்சின். ஓகேவா பாருங்க. ஓகே, காமனா போன சம்ல என்ன பண்ணமோ அதேதான். சரிம்மா, அப்படியே மாத்தி சொல்லுங்க. இப்ப உள்ள என்ன எழுதணும்? x² - 3x + 2 ஆமா? ஆமாக்கா. வெளியில x - 2ஆ? அந்த நம்பர் வேண்டாம். x - 2 மட்டும் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ பாருங்க, இந்த x கூட எதை மல்டி பண்ணா நமக்கு x² கிடைக்கும்? எக்ஸுக்கா. x. அப்ப xன்னு எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு டேம் கூடயும் நம்ம x மல்டி பண்ண போறோம். x ஆல x மல்டி பண்ணா x², x ஆல 2 மல்டி பண்ணா 2x. இத சைன் சேஞ்ச் பண்ணணும், கழிக்க போறோம். அப்ப சைன் சேஞ்ச் பண்றேன். இது பிளஸ்ல இருக்கு மைனஸ், இது மைனஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ்ஸா மாத்திக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேம் டைரக்டா கேன்சல் ஆயிருது. ஏன்னா இது பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு. இது அப்படியே சால்வ் பண்ணுவோம். இங்க வந்து -x + 2. வெரி குட். சரி, இப்ப பாருங்க, x - 2 இருக்கு. இங்க வந்து -xன்னு இருக்கு. x எது கூட மல்டி பண்ணா -x வரும்? -1க்கா. வெரி குட். -1ஆல மல்டி பண்ணணும். அப்ப அந்த -1ஆல ரெண்டு டைமே மல்டி பண்ணுங்க. -1 கூட x மல்டி பண்ணா -x, -1 கூட -2 மல்டி பண்ணா +2. அப்படியே நம்ம சைன் சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப பிளஸ் மைனஸ்ல இருக்கு பிளஸ், இது பிளஸ்ல இருக்கு மைனஸ். அப்படியே சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 ஆன்சர் கிடைச்சிருது. இப்ப 0 ஆன்சர் கிடைச்சதுனால இங்க வெளியில யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆன்சர். அப்ப x - 2 தான் ஆன்சர். ஆனா இதை மட்டும் எழுதினீங்கன்னா இந்த சம்க்கு உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நம்பர் தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. இந்த சம் ஸ்டார்டிங்லயே 6க்கும் 3க்கும் தனியா எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிச்சு தனியா 3ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் நீங்க சேர்த்துக்கணும். அதை மறந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த ட்விஸ்டுக்காக தான் இந்த சம்மே சூஸ் பண்றாங்க. அப்போ 3 இந்த மாதிரி மல்டிபிள் எழுதுங்க. இதுதான் ஆன்சர். மறந்துடாதீங்கம்மா. இந்த சம்ம கேக்குறதுக்கு ரீசனே இந்த 3 எல்லாரும் மறந்துடுவீங்கன்றதுனாலதான். காமனா ஃபர்ஸ்ட் வெளில எடுத்தோம், அதுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சரையும் நீங்க போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம்மு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அக்கா சொல்லுங்கப்பா. எங்க ஸ்கூல்ல பப்ளிக்கே முடிச்சுட்டு போயிட்டாங்கக்கா. பப்ளிக்கே முடிச்சுட்டு போயிட்டாங்களா? எதுக்குள்ள பப்ளிக்கு? பப்ளிக்ல நடத்துறது எல்லாத்தையும் இப்பயே முடிச்சிட்டாங்கக்கா. ஓ, அப்ப உங்களுக்கு எல்லா சாப்டரும் முடிச்சிட்டாங்களா? ஆமாங்கக்கா. அப்ப இந்த சம்லாம் நீங்க கொஸ்டின் கொடுத்த உடனே போட்டுருவீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்லைங்க. அப்பனா சரி, அப்பனா ஓகே. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அக்கா நான் இல்லாத நடத்திட்டேங்கக்கா எல்லாத்தையும். அதாவது 9th ஆனுவல் முடிஞ்சுலக்கா. ஆமா. லீவ் இருந்துச்சுலக்கா. அப்ப நீங்க ஊருக்கு போயிட்டீங்க, அதுக்குள்ள உங்க ஸ்கூல்ல கிளாஸ் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களா? இது புது ஸ்கூலுக்கா நான் சேர்ந்தது இப்போ. ஓ சரி சரி. ஏன் 10th அப்ப மாறுனீங்க? இல்லக்கா, நாங்க சென்னையில இருந்தோம்க்கா 9th வரைக்கும். அப்புறம் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம்க்கா. ஓகே ஓகே. அதான்க்கா அந்த ஆனுவல் லீவ்லயே 3 சாப்டர் முடிச்சிட்டாங்கக்கா. சரி சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம இந்த கிளாஸ்ல கத்துக்கலாம் எல்லாமே. ஓகே. ஆனா சச்சின், எனக்கு நீங்க லீவ் மட்டும் போடாம டெய்லியும் வாங்க. அடிக்கடி லீவ்ல காணாம போயிடுறீங்க. அப்புறம் எப்படி நீங்க கத்துக்க முடியும்? நீங்க லீவ் போட்டு போனீங்கன்னா இங்க நம்ம போர்ஷனும் முடிஞ்சிடும், பாத்துக்கோங்க. சரிக்கா. சரி, அப்படியே பாருங்க. அப்படி சொல்லுங்களா? எந்த இதுமா திருப்பி சொல்லணும்? லாஸ்ட்டுக்கா? இதெல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க.
இதை வந்து திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ஒண்ணும் இல்லம்மா, லாஸ்டா அங்க வந்ததை தூக்கி வெளில போட்டுட்டோம். வெளியில இருந்தவங்களை தூக்கி உள்ள போட்டாச்சு. இப்போ x² வேணும் அப்படின்னா எக்ஸ் கூட எக்ஸ மல்டி பண்ணணும். அப்ப எக்ஸ மல்டி பண்ணும்போது இந்த டேம் எப்படி மாறுது? இது ஒரு x² -2x கிடைச்சிருது. அப்படியே சைன் சேஞ்ச் பண்றோம். அப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது மைனஸ் ஆயிடுது, பிளஸ் ஆயிடுது. அப்போ இது அப்படியே கேன்சல் ஆயிடுது. பேலன்ஸ் இங்க -3x, இங்க +2x. அப்படியே சால்வ் பண்ணா -x. இந்த +2 அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்க எக்ஸ் இருக்கு, -x வேணும். அப்போ -1 கூட மல்டி பண்ணாதான் இந்த எக்ஸ் வந்து -x மாறும். இப்போ -1 கூட இந்த எக்ஸ் மல்டி பண்றோம், -x. -1 கூட -2 மல்டி பண்ணா +2. சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்படியே குறி மாத்தணும் அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆகி 0 வந்துருது. 0 வந்துருச்சுன்னா அங்க வெளியில இருந்தது தான் ஆன்சர், x-2. ஆனா ஃபர்ஸ்டே நம்ம 3 அப்படின்னு 6க்கும் 3க்கும் ஜிசிடி மீப்போவா கண்டுபிடிச்சு ஆன்சர் 3ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். அதையும் இங்க மல்டிபிள் எழுதிக்கிறோம். அவ்வளவுதான்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இந்த ஸ்லைட ஒரு டைம் பாத்துக்கோங்க, இது நீங்க பாத்துக்க மாட்டீங்க. சரி, இப்ப இதே மாடல்ல எந்த சம் கொடுத்தாலும் நீங்க போடுவீங்களா? போடுவோம்க்கா. போடலன்னா பந்தயத்துக்கு நாங்க ரெடி, நீங்க ரெடியா? போடலன்னா என்ன பண்ணலாம்? நீங்க போடுங்கக்கா. நாங்க போடலன்னா நீங்க போடுங்க. அப்படிதானமா? பனிஷ்மெண்ட்டாங்க்கா, இளம்பிரியன்னு சொன்னாங்க. எங்க சொல்லிருக்காங்க? மெசேஜ் பண்ணிருக்காங்களா? ஆமாக்கா. ஓகே. பனிஷ்மெண்ட் நான் எங்க கொடுக்குறது? நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கே நீங்க பண்ண மாட்டீங்க, நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டே நீங்க பண்ண போறீங்க? நல்லா பண்ணுவாங்க, கொடுங்கக்கா. பந்தய ரெடி. சரி, பாக்குறேன். சரி, இந்த ஃபர்ஸ்ட் இதுல 4 சம் இருக்குமா? அந்த 4ல உங்களால எதெல்லாம் போட முடியும், எதை போட முடியாதுன்னு சொல்லுங்க. உங்களால போட முடியாத சம நான் சொல்லி கொடுத்துருவேன், போட முடியாத சம நீங்க தான் போட போறீங்க. செம்ம காமிங்கக்கா ஃபர்ஸ்ட். அப்படின்னு கேக்குறது புரியுது. இதோ இருக்கு பாருங்க அக்கா. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கா. ம் அடுத்து வந்து தேர்ட் ஒன்க்கா. ம் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஒன். அக்கா. இது 3 நீங்க போட்டுருங்க. இதை மட்டும் நான் சொல்லித்தரேன். ஓகே தானே? சரிங்கக்கா. அப்படிங்களா? எனக்கு வந்து இந்த 3 சம்ல இருந்து ஒரு சம்ம இன்னைக்கு ஹோம்ஒர்க்கா போடணும். சச்சின் அனுப்பணும், ஓகேவா? சரிங்கக்கா, அனுப்பிடுறேங்க்கா. என்ன மட்டும் தனியா சொல்றீங்க? வெற்றி நீங்களும் அனுப்புங்க. சுபாஷினி லேட்டா கிளாஸ் வராதீங்க, உங்களுக்கு கிளாஸ் பாதியில வந்தா புரியாது. கண்டிப்பா கொஞ்சம் வந்துருங்கம்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. உடம்பு சரியில்லையா? தண்ணி குடிக்காம தொண்டை கட்டிக்கிச்சுக்கா. சரி சரி, ஓகே ஓகே. அக்கா, என்னக்கா எழுதிருக்கீங்க? அது 1ன்னு எழுதணும், 1 ஹோம்ஒர்க்னு எழுதணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1 நானே போட்டு காமிச்சேன். அது பார்க்க குச்சி மாதிரி இருந்துச்சுங்கக்கா. என்னப்பா பாகுபலியா? குச்சி மாதிரி இருந்துச்சுங்கக்கா. உச்சி மதிச்சா? ஓகே ஓகே, சரி ஓகே. என்னோட டிராயிங் திறமை உங்களுக்கு வெளிக்காட்டினேன். சரி, இந்த சம் மட்டும் அப்படியே சொல்லுங்க, போடலாம். x⁴ -1க்கா. x⁴ -1. x³ -11x² ம். + x -11க்கா. x -11. ஓகே ஓகே. இப்ப பார்த்து சொல்லுங்க, இது கூட்டிட்டாமா இது கூட்டிட்டாமா? எது கூட்டிட்டாம்? எது f(x), எது g(x)? அக்கா, x⁴ வந்து f(x)க்கா, x -11 வந்து g(x)க்கா. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அங்க பவர் தான்க்கா, பவர் அதிகமா இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ல, அதனால தான்க்கா. வெரி குட், கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம குட்டியா இருக்கா பெருசா இருக்கான்னு பார்க்க கூடாது, பவர் எது ஜாஸ்தியா இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா இதுதான் f(x), இது g(x). ஓகேவா? சரி, அப்போ நம்ம டைரக்டா சம்முக்கே போயிடலாம். பெரிய டேம தூக்கி வெளியில போடுறோம், சாரி உள்ள போடுறோம். பெரியவங்க கோச்சுப்பாங்க, வெளியில எல்லாம் போடக்கூடாது. ஓகே, இப்படி போட்டாச்சு.
இப்போ நீங்க இங்க உள்ள எழுதுறீங்களம்மா, இத எக்ஸ் பவர் 4 ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. இங்க என்னெல்லாம் மிஸ் ஆகுது? கியூப் ஸ்கொயர்டு கியூப், ஸ்கொயர், எக்ஸ் எதுவுமே காணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எதுவுமே இல்லாதனால நானா சும்மா எனக்கு புரியணுன்றதுக்காக ஆர்டரா எழுதணுன்றதுக்காக ஆர்டரா நான் எழுதிக்கிறேன். ஓகே, நம்பர் அங்க இருக்கிறது அப்படியே போட்ட கான்ஸ்டன்ட் டேர்ம். இதெல்லாம் இல்ல. அதனால சும்மா ஜீரோன்னு நானே போட்டு வேல்யூ கிடையாது அதுக்கு. நானா சும்மா ஜீரோ போட்டுக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆனா நீங்களும் அந்த மாதிரி இடையில கேப்பை ஃபில் பண்றதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நேரா தான் நம்ம எழுதணும் அதுக்காக. இது ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே ஓகே. இப்போ இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு. எக்ஸ் கியூப எக்ஸ் பவர் 4 மாத்தணும்னா எதால மல்டி பண்ணணும் தாரகா? எக்ஸாலக்கா. எக்ஸால. வெரி குட். எக்ஸால மல்டி பண்ணி சொல்லுங்க ஹரிஷ். x power 4 ஆ minus 11x cube ம் plus x square ம் minus 11x का வெரி குட்பா. அப்ப சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க ஹர்ஷ்னி. பிளஸ் x4 இது மைனஸ். பிளஸ் 11x cube का ஆ minus x square ம் plus 11x. வெரி குட். நிரஞ்சனா அப்படியே சால்வ் பண்ணி சொல்லுங்க. கூட்டி கழிச்சு அப்படியே சொல்லுங்க ஆன்சர் என்ன வரும்னு. இது ரெண்டும் என்ன ஆயிடும் நிரஞ்சனா? சொல்லுங்கக்கா. இது ரெண்டும் கேன்சல் மைனஸ் ஆயிடும். வெரி குட். மைனஸ் வந்து பிளஸ் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் பிளஸ் 11 கியூப்னு வரும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர். சைன் என்ன வரும்? மைனஸ்க்கா. மைனஸ். வெரி குட். இங்க பிளஸ்ல இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் டைம் எப்படி வரும்? லெவல் எக்ஸ் பிளஸ் லெவல் எக்ஸ் மைனஸ் நெக்ஸ்ட். வெரி குட். இந்த மைனஸ் 1 போட மறந்துடாதீங்க. அங்க யாருமே இல்லைன்னு சொல்லி போட்டுறாதீங்க. அதையும் தூக்கி எழுதிக்கணும். வெரி குட். சரி, இப்போ இங்க 11 எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. எதால மல்டி பண்ணா எக்ஸ் கியூப் 11 எக்ஸ் கியூபா மாறும் சுபாஷினி? 11 का 11. அப்ப 11ஆல மல்டி பண்ணி சொல்லுங்க அப்படியே ஒரு டைமையும். 11x cube ம் minus 11x square 11 எக்ஸ் ஸ்கொயர். 11 கூட இந்த 11ஐயும் மல்டி பண்ணணும். அப்ப எப்படி மாறிடும்? 121. 121 எக்ஸ் ஸ்கொயர் plus 11x. வெரி குட். 11 into 11 121. அப்போ மைனஸ் 121. ஓகே தானே? அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணலாமா? அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க சச்சின். அக்கா மைனஸ் கா ம் பிளஸ் கா ம் மைனஸ் கா பிளஸ் கா. வெரி குட். அப்படியே சால்வ் பண்ணி சொல்லுங்க நந்தினி. 11x cube கேன்சல் ஆயிரும்க்கா. வெரி குட். இது கழிச்சோம்னா 120x ஸ்கொயர்ட்க்கா. வெரி குட். 11 11 கேன்சல் ஆயிடும். ஆனால் அங்கே 0க்கா. ஓகே. அடுத்து 120க்கா. வெரி குட்மா. பிளஸ். வெரி குட். இப்ப பாருங்க, இது குட்டி டேமா மாறிடுச்சு. இங்க வெளியில பெரிய டேமா இருக்கு. அப்படியே என்ன பண்ண போறோம்? பிளேஸ சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாமா? அப்படியே அந்த டேம் சொல்லுங்க எனக்கு. 120 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 120. இங்க உள்ள என்னமா இருந்தது? எக்ஸ் கியூப் என்னமோ இருந்துச்சு. எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. கரெக்டா? கரெக்ட்க்கா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? பத்மஸ்ரீ அப்படியே சொல்றீங்களாமா? இங்க யாரோ லெஃப்ட் ஆயிட்டாங்கக்கா. யாரும் லெஃப்ட் ஆயிட்டாங்களா? இங்க பாருங்களேன், இங்க நம்ம 120 அங்க வர வேண்டாம். ஏன்னா இது ரெண்டுத்துல இருந்து காமனா என்னமா வெளில எடுக்கலாம்? ஏன்னா அங்க நம்பர் டேர்ம்ஸ் வேண்டாம் நமக்கு. இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன வெளில எடுக்க முடியும்?
120 கா 120 வெளில எடுத்துடலாம். அப்போ 120 வெளில எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரும் 0 அப்படியே வச்சுக்கோங்க. இங்க 1 தான் இருக்கும். சரியா? இதை எழுதுனா போதும். இந்த நம்பர் நமக்கு வேண்டாம். அப்போ இந்த டேம் அங்க போட்டுக்கிட்டா போதும். ஏன்னா நம்பர் இருந்தா நம்மளால அந்த டேம் இங்க கொண்டு வர முடியாது. அப்ப இங்க 120 இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அப்ப இந்த டேம் எப்படி மாறிடும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் எக்ஸ் 1 இப்படி வந்துரும். இப்ப சொல்லுங்க, பத்ம பிரியா இருக்காங்களா? இல்லையா? சரி, ஓகே. வேற யாரும் இன்னும் சொல்லாம இருக்கீங்க? வெற்றி சொல்றீங்களாப்பா? எக்ஸ் ஸ்கொயர் கூட எதை மல்டி பண்ணா எக்ஸ் கியூபா மாறும்பா? மேட்ச் தெரிஞ்சா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸுக்கா ம் சச்சின் பேர் வெற்றி ஆக்கிட்டாங்களோ? சரி, வச்சுக்கலாம். சரி, எக்ஸால மல்டி பண்ணணும். ஓகே, அப்ப எக்ஸால மல்டி பண்ணி சொல்லுங்க சச்சின். அக்கா எக்ஸ் கியூபு பிளஸ் எக்ஸ் ஜீரோ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா ஜீரோ அங்க இருக்கு. எக்ஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ். இப்ப சைன் சேஞ்ச் பண்ண போறோம். அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆகுது. இது ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம்னா -11 எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆயிருது. அப்ப இங்க வந்து 0 போட்டுக்கலாம். இங்க -11. இப்போவும் உள்ள வந்து -11 ஒரு மல்டிபிள்ல வரக்கூடிய ஒரு டேம் தான் இருக்கு. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட எதை மல்டி பண்ணா -11 எக்ஸ் ஸ்கொயர் வரும்னா -11ஆல. அப்ப அதால நான் மல்டி பண்ண போறேன். அப்ப -11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x எக்ஸோ ஏதோ ஒன்று 0 அங்க தேவையில்லை, சும்மா நான் எழுதிக்கிறேன். 1 கூட -11 மல்டி பண்ணா -11. அப்படியே சைன் சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் தான் இருக்கு. அப்ப அதுவும் பிளஸ் ஆகும். அப்படியே ரெண்டு கேன்சல் ஆயிட்டு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 0 ஆன்சர் வந்துருச்சு. அப்ப ஃபைனல் ஆன்சர் இங்க உள்ளதுதான் எக்ஸ் ஸ்கொயர். இந்த 0x இங்க எழுத வேணாம் ஆன்சர்ல, அது சும்மா தானே. அப்ப +1 இது ஆன்சர். எனக்கா இப்படி ஓடி போயிட்டீங்க ஃபாஸ்டா அப்படின்னு சச்சின் வந்து சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும்ன்றதுனால நான் ஃபாஸ்டா அப்படி சொல்லிட்டேன். அக்கா ம் அப்ப அந்த எல்லாத்தையும் கேன்சல் இந்த 0 கேன்சல் பண்ணிட்டாலும் 0 தான் ஆமா, வந்து. 0னால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. 0 தான். சரிங்கக்கா. அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் +1 தான் ஆன்சர். அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாத்துக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நோ டவுட்ஸ்க்கா. நோ டவுட்டா? ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்களா யாரும்? எனி கொஸ்டின்ஸ் ஆர் சாங் ஆர் ஸ்டோரி ஆர் போம் வாட் எவர். இந்த 3 சம்ல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு சம் ஹோம்ஒர்க் போட்டுட்டு வாங்க. எல்லாருமே போட்டு குரூப்ல அனுப்புங்க, நான் செக் பண்ணுவேன். இப்போ லாஸ்டா ஒருத்தவங்க அனுப்பிட்டு வந்தீங்களா ஆன்சர்? நிரஞ்சனா ஒண்ணு, இன்னொருத்தவங்க யாரு குரூப்ல ஆன்சர் அனுப்பிட்டு வந்தீங்க? நானுக்கா. நீங்க தானா? உங்களை தான் நான் சஸ்மிதான்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்ரீமிகான்னு சேவ் பண்ணிருக்கேன் உங்களை. நந்தினி தானக்கா என் பேரு? உங்க பேர் நந்தினி தான், ஆனா நான் உங்களை சேவ் பண்ணிருக்கிறது ஸ்ரீமிகான்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நானும் யார் அதுன்னு நினைச்சுட்டு என்ன, ஆனா நீங்க தானா அது? சரி சரி, ஓகே ஓகேமா. யாரும் இது கொஸ்டின் கேக்குறீங்களா? சரி, நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், கேக்கட்டுமா? ஃபன்னி கொஸ்டின் தான். ஒரு பாக்ஸ் டைப்ல ஒரு ரூம் இருக்கு. அந்த பாக்ஸ்ல எத்தனை கார்னர் இருக்கும்? 4 கார்னர் இருக்குமா? 4 மூலை இருக்கும். அந்த 4 மூலையிலயுமே ஒரு யானை உட்கார்ந்துருக்கு. எப்படிக்கா அங்க போய் யானை உட்கார முடியும் அப்படி நீங்க யோசிப்பீங்க. வேணா ஒரு பூனை உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. பூனை உட்கார்ந்துருக்கு. ஒரு பூனைக்கு முன்னாடியுமே 3 பூனைங்க இருக்கு. அப்படின்னா அந்த ரூம்ல மொத்தமா எத்தனை பூனை இருக்கும்? ஒரு பாக்ஸ் டைப்ல ஒரு ரூம் இருக்கு. அதுல 4 கார்னர் இருக்கு, 4 மூலை இருக்கு. அந்த ஒரு மூலையிலுமே ஒரு பூனை உட்கார்ந்துருக்கு. அந்த ஒரு பூனைக்கு முன்னாடியுமே 3 பூனைங்க உட்கார்ந்துருக்கு.
அப்படின்னா அந்த ரூம்ல மொத்தம் எத்தனை பூனை இருந்திருக்கும்? 7. ஓகே அக்கா கரெக்டாக்கா. ஓகே 7. நெக்ஸ்ட் வேற யாரும் ஏதாவது மாற்று கருத்துகள் இருக்கா? 16க்கா 16 எவ்வளவுமா? 16 16 16. ஓகே 16க்கு 2 ஓட்டு. 12க்கா 12. வேற யாரும் எதுவும் ஆன்சர்? ஆன்சர் இருக்கா? ஆன்சர் பாத்துருவோமா? பாப்போம்க்கா. ஆமா, அதுல மொத்தமாவே 4 பூனை தான் இருந்தது. ஆன்சர் 4. ஏன்? ஏன்னா இப்ப இங்க ஒரு பூனைக்குட்டி உட்காந்துருக்கு, இங்க ஒரு பூனை, இங்க ஒரு பூனை, இங்க ஒரு பூனை அப்படின்னா இந்த பூனைக்கு முன்னாடி தானே இந்த 3 பூனையும் உட்காந்துருக்கு. இந்த பூனைக்கு முன்னாடிதான் இந்த 3 பூனையும் உட்காந்துருக்கு. இந்த பூனைக்கு முன்னாடிதான் இந்த 3 பூனைங்களும் உட்காந்துருக்கு. அப்படி பார்த்தா 4 பூனை தான் உட்காந்துருக்கு. ஒரு பூனைக்கு முன்னாடியுமே 3 பூனைங்க இருக்கு. அப்படின்னா அந்த ஹால்ல இருந்தது மொத்தம் 4 பூனை தான். நல்லா இருந்துச்சா? அதிர்ச்சி தகவல்க்கா. அதிர்ச்சி தகவல் நியூஸ்ல போட்டுடலாம் நாளைக்கு. சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஆனா நீங்க கேக்குறீங்களே கிண்ணத்துல தண்ணி என்னென்னமோ கேக்குறீங்கப்பா, கண்ணு, நிலா, வானம், இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேளுங்க அக்கா. அப்ப அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்க வேணாமான்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி கேட்டீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்களும் யோசிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்றேன். உங்க விருப்பம், நீங்க எது வேணாலும் கேளுங்க. இந்த மாதிரி கேட்டா நல்லா இருக்கும். நான் கேக்குறேன்க்கா இப்போ. கேளுங்கப்பா. இன்ட்ரெஸ்டா இருக்கும். கேளுங்க. ஒரு மரத்துல 28 காக்கா இருக்குக்கா. ஓகே. ஒரு காக்காவை சுட்டு தள்ளிட்டான் வேட்டைக்காரன். ஆ மிச்சம் எத்தனை காக்கா இருக்கும்? 0. 0. ஒண்ணுமே இருக்காதுக்கா. ஒண்ணுமே இருக்காது. ஐயோ, எப்படிக்கா கண்டுபிடிச்சீங்க? இது வந்து அதிர்ச்சி தகவல் கொஸ்டின் இல்ல, இது வந்து சிம்பிள் கொஸ்டின். சுட்டோன்னு எல்லா கக்காவும் பறந்து போயிரும். இது காலகாலமாக பல பேர் கேட்ட கொஸ்டின். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா நிறைய நாளைக்கு பாத்துருவாங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூமா, பை பை. தேங்க்யூ, தேங்க்யூமா, தேங்க்யூக்கா. தேங்க்யூமா. தேங்க்யூக்கா. தேங்க்யூப்பா.